அண்மை செய்தி. சென்னை தரமணையில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் சேஷ். சென்னை தரமணையில் இருக்கக்கூடிய டாக்டர் தர்மாம்பாள் அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதாக அந்த மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் புகார் அளித்தும் கூட அவர்கள் மீதே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் சில மாணவ அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்றைக்கு அந்த கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ளே போராடுவதற்காக முற்பட்ட போது அங்கே குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் மாணவர்களை தாக்கக்கூடிய காணொலி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஒரு நீதி கேட்டுத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறையினர் ஏதோ குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவது போலவும் ஒடுக்குவது போலவும் அவர்களிடம் சென்று தங்களுடைய கரடுமுரடான காட்டு தர்பாரை காட்டக்கூடிய அந்த செயலை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்களை இழுத்து தள்ளுவதும் குற்றவாளிகளை அவர் நடந்து கொள்வது போன்று மாணவர்களிடம் அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. போராடுகிற மாணவர்களை அவர்கள் கைது செய்யலாம் அல்லது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அதனை விட்டுவிட்டு உடனடியாக மாணவர்களை தாக்கக்கூடிய அந்த செயலில் சீருடையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள். மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானதால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களோடு வாக்குவாதத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தரமணையில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாணவிகள் விடுதிக்கு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மாணவிகள் காயங்களோடு விடுதிக்கு திரும்பி இருப்பதாகவும் விடுதி காப்பாளர் மாணவிகளை விசாரித்த போது இன்ஸ்டாகிராமிலே பழகி அங்கு இருக்கக்கூடிய சில ஆண் நண்பர்கள், குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையற்ற முறையிலே பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருட்களை உட்கொண்டு 7 பேர் கொண்ட கும்பல் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முறையாக விடுதியினுடைய காப்பாளர் காவல் நிலையத்திலே புகார் அளித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் வன்கொடுமை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 3 வயது முதல் 80 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை. பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கல்லூரியிலே பயிலக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே பயிலக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை வெளியாட்டம் பாலியல் ரீதியாக அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புகார் அளித்தும் கூட விடுதி காப்பாளரும் காவல்துறையினரும் நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு மாணவர்களும் அவர்களோடு மாணவர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். காயம் ஏற்படுகிற அளவிற்கு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய அந்த கயவர்களை கைது செய்ய வேண்டும். சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அரசு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய விடுதிகளில் தங்கி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு தேவையான பாதுகாப்பை அரசும் அதே போன்று கல்லூரி கல்வியில் நிர்வாகமும் தான் ஏற்படுத்தி தர வேண்டும். திமுக ஆட்சியில் அது எல்லாம் சீரழிந்து கிடக்கிறது என்று மாணவர்கள் கண்டன முழக்கங்களோடு தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். போராட்டம் நடத்துவதை ஒடுக்கக்கூடிய ஒரு விதமாக காவல்துறையினர் அவர்கள் இழுத்தும் அடித்தும் அவர்களை ஒரு அநாகரிகமாக குற்றவாளிகளை நடத்துவது என்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலாகவே நாங்கள் பார்ப்பதாக மாணவர்கள் தரப்பிலே கொந்தளித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. 7 பேர் கொண்ட கும்பல் மாணவிகளிடம் போதையில் குறிப்பாக எதுபோன்று நடந்திருப்பார்கள் என்பதை கூட ஒரு விசாரணை நடத்த முன்வரதாத நிலையில் போராட்டம் நடத்தக்கூடிய எங்கள் மீது காட்டு தர்பார் நடத்தக்கூடிய காவல்துறை நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது என்று அந்த மாணவர்கள் கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியிலே போராடக்கூடிய பெண் மாணவிகள் என்று கூட பார்க்காமல் அவர்களையும் காவல்துறையினர், குறிப்பாக ஆண் காவல்துறையினர், உதவி ஆய்வாளர்கள் அடித்தும் அவர்களை இழுத்தும் அதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையுடைய உச்சமாக இருப்பதாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை நடவடிக்கை என்பது காட்டு தர்பார் நடவடிக்கை என்பதை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். பாலியல் ரீதியாக அநீதி இயக்கப்பட்டு காயங்களோடு வந்த மாணவிகளுக்கு போராடக்கூடிய
அந்த செயல் என்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சென்னை தரமணியில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் மாணவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை தரமணியில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் மாணவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.